வணக்கம். சினி மினிமினி கர தனுஷ் கதாநாயகன் நடித்த திரைப்படம் எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளே பார்த்தோம்ல. அந்த திரைப்படத்தில் எம்எஸ் பாஸ்கர் வயதான ஒரு மனிதராக வருவார். படம் முடிஞ்சு வெளியே வந்தவங்க நிறைய பேர் எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் எங்கே இருக்கார், எம்எஸ் பாஸ்கர் எங்கே நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு வயதான கதாபாத்திரத்தில் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. அவருடைய மேக்கப்பு எல்லாமே அருமையாக போடப்பட்டு எம்எஸ் பாஸ்கர் தான் அவர் அப்படின்றத யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கெட்டப்பு அவருக்கு. எம்எஸ் பாஸ்கர் தான் அப்படின்றது வெளியே தெரியாத அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே தோற்றத்திலும் நடிப்பிலும் இருக்கக்கூடிய அளவிற்கு ஆழமான முத்திரையை எம்எஸ் பாஸ்கர் அந்த திரைப்படத்தில் பதித்திருக்கிறார். எம்எஸ் பாஸ்கரை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு கூற வேண்டும் அப்படின்ற மாதிரி எண்ணம் எனக்கு வந்தது. அதை இப்போது கூறுகிறேன். எம்எஸ் பாஸ்கர் கே பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் பிரேமி அப்படின்ற தொலைக்காட்சி தொடர் இருக்குல்ல, அதில் நடித்தார். கே பாலச்சந்தர் சார் அந்த சீரியலை இயக்கினார். அந்த தொடரில் அருமையான கதாபாத்திரம் எம்எஸ் பாஸ்கருக்கு கொடுக்கப்பட்டது. முதலியார் கதாபாத்திரத்தில் அவர் மிகவும் அற்புதமாக நடித்திருந்தார். எம்எஸ் பாஸ்கர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடித்ததை பார்த்துட்டு பல நேரங்களில் பாராட்டியிருக்காரு பாலச்சந்தர் சார். பாலச்சந்தர் எப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்களை எல்லாம் உருவாக்கி விட்டுருக்காரு. அப்படிப்பட்ட மாபெரும் இயக்குனரான கே பாலச்சந்தர் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி முதுகை தட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாஸ்கருடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கு. இதை தாண்டி கே பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படம் டூயட், பிரபு கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலையும் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தினுடைய நீளத்தை குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் உண்டாகும்போது எம்எஸ் பாஸ்கர் நடித்த காட்சிகள் படத்தில் இடம்பெற முடியாமல் போய்விட்டது. அது எம்எஸ் பாஸ்கருக்கு மனசுக்குள்ள கவலை. பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் இப்படி நடித்து படத்தில் அந்த சீன்லாம் வராமல் போச்சே அப்படின்ற மாதிரி பல நாட்கள் நினைத்து அதற்காக கவலைப்பட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் பிறக்குது இல்லை, புத்தாண்டு பிறக்கும்போது எம்எஸ் பாஸ்கர் பாலச்சந்தர் சார் வீட்டுக்கு போவாராம். இது எம்எஸ் பாஸ்கரே எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை வாசித்த நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பாலச்சந்தர் சாருடைய ஆஃபீஸ் கவிதாலயா நிறுவனத்துக்கு போவாராம். போயிட்டு கையில் போகும்போது ஒரு டைரி எடுத்து போவாராம். டைரி எடுத்து போய் பாலச்சந்தர் சார்கிட்ட கொடுத்து அந்த புத்தாண்டு வாழ்த்து அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது இது பண்ணி பாலச்சந்தர் சாரோட கையெழுத்து அவ்வளோதான், வாழ்த்தி கையெழுத்து போடணும் அப்படின்றக்காக ஒவ்வொரு ஆண்டும் போய் பாலச்சந்தர் சார்கிட்ட போய் கேட்டு பாலச்சந்தர் சார் உடனே கையெழுத்து போட்டு கொடுப்பாராம். ஒரு நாள் இதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் போயிருக்காரு. அங்கே நிறைய பாலச்சந்தர் சாரை புத்தாண்டை அனுசரித்து பார்க்கணும் அப்படின்றக்காக பெரிய கூட்டம் கவிதாலயா ஆஃபீஸ் முன்னாடி. இவர் ஒரு ஓரத்தில் எம்எஸ் பாஸ்கர் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காரு. பாலச்சந்தர் சார் எம்எஸ் பாஸ்கரை பார்த்துருக்காரு. இங்கே வாடான்னு பாஸ்கர் போயிருக்காப்புல. போனோடனே அந்த டைரியில் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு தோல் மேலே கை போட்டு, நான் தோல் மேலே கை போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க, இவன் என்னுடைய செல்ல பிள்ளை, என் பேரை காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்கிறதில்ல இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பாலச்சந்தர் சார் சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இவருடைய பேரை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஆட்களில் எம்எஸ் பாஸ்கரும் ஒரு ஆளாம். அந்த அளவுக்கு எம்எஸ் பாஸ்கருடைய திறமை மீது அளவற்ற மதிப்பு மரியாதை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருக்கு. உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது பிறகு எம்எஸ் பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, கவிதாலயா ஆஃபீஸ்க்கு நான் எப்போ போனாலும் டைரக்டர் இருந்தார் அப்படின்னா டைரக்டருக்கு கீழே நான் தரையில் உட்காந்து அவருக்கு காலமிக்கி விடுவேன்றாரு. இப்போ எழுதுகிறாருங்க அவர். இவ்வளோ பிஸியான நடிகரான பிறகு இந்த மேட்டர்லாம் யாராவது சொல்லுவாங்களா? இன்றைக்கி எம்எஸ் பாஸ்கர் நேஷனல் அவார்டு வாங்கிட்டார், சிறந்த நடிகருக்கான விருதெல்லாம் வாங்கிட்டார். இந்த விருதெல்லாம் வாங்கின பிறகு யாராவது இதெல்லாம் சொல்லுவாங்களா? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய பீரியடில் பெரிய ஆளாக ஆகிறதுக்கு முன்னாடி சாதாரண நடிகராக இருந்த காலத்தில் அப்கமிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டேஜில் நடைபெற்ற அந்த சம்பவங்களை யாராவது வெளிப்படையாக சிறிது கூட தயங்காமல் சொல்லுவாங்களா? எம்எஸ் பாஸ்கர் அதை சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காருன்னு வரும்போது எனக்கு உண்மையாகவே எம்எஸ் பாஸ்கர் மேலே ஒரு அளவற்ற மதிப்பு மரியாதையும் இயல்பாகவே உண்டானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவிதாலயா ஆஃபீஸ் போவேன், டைரக்டர் சார் இருப்பார், நான் தரையில் உட்காருவேன், உட்காந்து அவருக்கு காலமிக்கி விடுவேன். அவர் இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்லாம் சொல்லுவார். இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி நினச்சி, ஒரு அப்பாவுக்கு செய்கிற மாதிரி, அப்பாவுக்கு காலமிக்கி விடுற மாதிரி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த காரியத்தை நான் செய்வேன்.
பின்னாடி நான் வந்து பிஸியான நடிகராகி பெயர் புகழ் இதெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நபராக ஆகி வாழ்க்கையில் உயர்வு பெற்று அப்படின்ற அளவுக்குலாம் நான் வந்த பிறகு இதே காரியத்தை நான் செய்யும்போது டைரக்டர் சொன்னார், எதுக்குப்பா தரையில் உட்காந்துக்கிட்டு, நீ வந்து இப்போ பெரிய ஆள், எல்லாருக்கும் தெரிஞ்சவன், புகழ்பெற்ற நடிகன், உன் பேரை சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு பாப்புலர் ஃபிகர் ஆகிட்ட, அதனால் நீ போய் சேரில் உட்காரு அப்படின்ற மாதிரி. நான் உட்கார மாட்டேன், நான் தரையில் தான் உட்காருவேன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைரக்டர் முன்னாடி நான் எப்போவுமே சேரில் உட்காந்ததே இல்லைன்றாரு. டைரக்டர் முன்னாடி நான் எப்போவும் தரையில் தான் உட்காருவேன், நாற்காலியில் எப்போவுமே அவருக்கு முன்னாடி நான் உட்காந்ததே இல்லை, அப்படி உட்காரவும் நான் ஆசைப்பட்டதும் இல்லை, விரும்பினதும் கிடையாது, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது, தரையில் அமர்வதில் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு எம்எஸ் பாஸ்கர். உண்மையாகவே அதை படிக்கும்போது எனக்கு வந்து அது வியப்பான ஒரு விஷயமாக எனக்கு பட்டுச்சு. அதுக்கு பிறகு பாலச்சந்திரன் சாருடைய மகன் கைலாஷ் இறந்துட்டார்ல, இறந்த பிறகு பெசநகர் சுடுகாடு அது இருக்குல்ல, அங்கே வந்து ஆக்சுவலாக எம்எஸ் பாஸ்கர் போயிருக்காரு. போகும்போது அந்த இறுதி காரியங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. பாலச்சந்திரன் சார் வந்து அந்த காரில் உட்காந்துருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே பாலச்சந்திரன் சார் பாஸ்கரை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் அழுதுகிட்டே பாலச்சந்திரன் சார் சொல்லியிருக்காரு, இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் தேவையாடான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்எஸ் பாஸ்கருக்கு அப்படி கண்ணில் கண்ணீர் வந்துருச்சான் பாலச்சந்திரன் சார் இப்படி சொன்ன பிறகு. இதை பாஸ்கர் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, டைரக்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை, சீரியஸாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு, மருத்துவமனையில் அவர் இருக்கார் அப்படின்னோடனே அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மருத்துவமனைக்கு நான் போனேன். அங்கே வந்து நோபடி அலவுடு இன்சைட், யாருமே உள்ள அலவுடு கிடையாது, பெர்மிஷன் இல்லாதனால வந்து வெளியே பல பேர் அவரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்க்க முடியாமல் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு ஒருத்தங்க என்னை பார்த்தாங்க. நான் அழுதுகிட்டே ஒரு மூலையில் அப்படி நின்றுக்கிட்டு அப்படின்னு இருந்த உடனே அவங்க வந்து என் மேலே பரிதாபப்பட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. டைரக்டர் நான் பார்க்கணுன்னு நினச்சி வந்தேன், ஆனால் இவ்வளோ பேர் வந்து அவரை பார்க்க முடியாமல் வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, என் மேலே ரொம்ப ஃபீல் பண்ணி, நீ வேணால் ஒன்று செய்யுங்க, நான் உள்ளே விடுறேன், உள்ளே போயிட்டு நீங்கள் உடனே வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் அவரை தொடக்கூடாது, பார்க்க மட்டும் செய்யுங்க, பார்த்துட்டு வந்துடுங்க, டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு எம்எஸ் பாஸ்கர் வந்து பாலச்சந்திரன் சார் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே உள்ளே போயிருக்காரு. போனவுடனே பாலச்சந்திரன் சார் சீரியஸான கண்டிஷனில் இருக்கார், எந்த விதமான அசைவும் இல்லாமல் கண்களை மூடிய நிலையில். எம்எஸ் பாஸ்கர் அப்படியே போய் பார்த்துருக்காரு. பாலச்சந்திரன் சார் பார்த்தோன்னே எம்எஸ் பாஸ்கருடைய கண்களில் வந்து கண்ணீர், அந்த கண்ணீரோட மனசுக்குள்ளே இப்படி நான் சொல்லிக்கிட்டேன், வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பாஸ்கர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, மகத்தான நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் வந்து இந்த பட உலகில் செஞ்சிட்டீங்க, எவ்வளவோ சாதனைகளை நீங்கள் செய்து விட்டீர்கள், நீங்கள் செய்த சாதனைகள் உங்களுடைய பெயரை இந்த உலகத்தில் என்றும் கூறிக்கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நான் நினச்சேன். மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டே கண்ணீர் மல்க பாலச்சந்தர் சார் இருந்த அந்த அறையிலிருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் பாஸ்கர் வந்து பத்திரிகையில் சொல்லியிருக்காரு. அதை நான் படித்தேன். அந்த விஷயம் மனசை தொடக்கூடிய ஒரு அருமையான சம்பவமாக இருந்தது. அந்த அருமையான சம்பவத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றக்காக தான் எம்எஸ் பாஸ்கரை பற்றிய இந்த தகவல்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.